தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நான் வேலூர் இப்ராஹிம்கிட்டேருந்து இந்த வார்த்தை தூங்குறேன். அண்ணாமலை என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் சந்திக்கிறாரு. அதற்கு பிறகும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்க முடியாதுன்னு டிடிவி தினகரன் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நயினார் கூட்டணி சார்ந்து பேசிட்டு இருக்காரு. என்ன இருவருக்கு இடையில் புது வியூகமா? வியூகத்தை பற்றி வெளியில் சொன்னால் அதுக்கு பேர் யூகமே இல்லை. அதனால் இப்போதைக்கு யூகத்தை பற்றி பேசலாமே தவிர வியூகம் என்பது அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமையும் தேசிய தலைமையும் எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன கட்டளையிடுகிறதோ அதன் அடிப்படையில் மக்களை வென்றெடுப்பதற்கான திமுக ஆட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த தமிழகத்திலிருந்து வீழ்த்துவதற்கான முன்னெடுப்பை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வியூகம் என்பது தேர்தல் நேரத்தில் அது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் யூகத்தின் அடிப்படையில் தான் நிறைய கட்டுக்கதைகளை அள்ளி வீசி கொண்டிருக்கு. இல்லை, இந்த அண்ணாமலை டிடிவி தினகரனை பார்க்க போனதெல்லாம் யூகமா? அதான் சொல்ல வரேன். இன்றைக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, மிக முக்கியமான தலைவர்களை கூட்டணி தலைவர்களை சந்திப்பதற்கு, அதற்கு அண்ணாமலை தலைமை இருக்கிறார் இப்படின்னு இப்போ நான் வரும்பொழுது கூட ஒரு ஊடக செய்தியில் பார்த்தேன். அப்படிலாம் ஒரு அறிவிப்பே வெளியிடலை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அஃபீஷியலாக என்ன வெளியிட்டு அதை பேசு பொருளாக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அறிவிப்பு இல்லை. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை அந்த குழுவுக்கு தலைவராக இன்னும் நியமிக்கலை. ஆனால் ஊடகங்கள் என்ன விரும்புகிறதுனா, பாஜகவில் ஒரு குழப்பம் இருக்குது, அந்த குழப்பத்திற்கு திரு அண்ணாமலை அவர்களும் மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஊடகம் வந்து பேசணும் அப்படின்னு திமுக விரும்புகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவிற்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால இவர்கள் ரெண்டு பேர் ஒன்றிணையவே மாட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, நான் தான் சொல்றேன், ரெண்டுமே உண்மை கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. அவர் தான் இந்த வசனத்தை கடைசியா சொன்ன ஒரு பெரிய தலைவர். அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்டிஏவிலிருந்து வெளியே போயிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஐயா டிடிவி அவர்களாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் மீண்டும் வருவார்கள், மிகப்பெரிய இந்த கூட்டணியில் சங்கமிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டைலாக்க டிடிவி அவர்களும் சொன்னாங்க, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர விரோதியும் இல்லை. ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமிய நிரந்தர விரோதியா பார்க்கிறார்? ஒவ்வொரு நபர்களுக்கும் அரசியலுக்கு வருவதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா விரோதியாக இருக்கக்கூடியவர்களே ரெண்டு பேரும் கைகோர்த்து போனதை பார்ப்போம். உதாரணத்திற்கு திமுகவை விட்டு வெளியே வரும் பொழுது மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும் திரு ஸ்டாலின் அவர்களை பற்றியும் பேசியதை நம்ம வார்த்தைகளால் கூட பேச முடியாது, அவ்வளவு கொச்சையா ஆபாசமாக பேசினார். ஆனால் இன்றைக்கு அதே ஸ்டாலின் அரசை மீண்டும் கொண்டு வருவேன்னு ஐயா ஸ்டாலினை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசுகிறாருன்னா, அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களும் பேசலை. அவர்களை பொறுத்தவரை காலம் கணிந்த பிறகு நிச்சயமாக கூட்டணியில் ஒன்று கூடும் அப்படின்னு தான் கடந்த காலத்திலும் இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார், நிகழ்காலத்திலும் அதையே தான் பேசுறார். இன்று பேசினதுதான் நான் எழுதி கொடுத்துட்டேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தலைமை அப்படின்னா நாங்கள் அந்த கூட்டணிக்குள்ளேயே வரமாட்டோம் அப்படின்னு இப்போ இல்லை, 2021 நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டோம். அது பாஜகவுடைய தேசிய தலைமை மூத்தவர்கள்ட்டே நான் தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு அவர் சொல்றார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும், ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த நிலைப்பாட்டை வந்து நாம பெரிய விவாதத்திற்குள்ளாக்க தேவையில்லை. ஏன்னா தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் திமுக என்ற ஊழல் பெருச்சாலிய, திமுக என்கிற வாக்குறுதி மீறல் செய்து மக்களை ஏமாற்றிய, திமுக என்கிற மணல் கொள்ளையிலும் செம்மண் திருட்டிலும் அமைச்சர்களே கைது செய்யக்கூடிய அளவிற்கு மோசமான ஆட்சி நடத்துகிற, திமுக என்கிற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவில் மிக மோசமான மாநிலமாக கொண்டு போன, திமுக என்கிற சாராய சாம்ராஜ்யத்தில் பாரதத்தில் முதலிடம் பிடித்த, திமுக என்கிற நாய்க்கடியில கூட முதலிடத்தில் தமிழகத்தை கொண்டு வந்த, திமுக என்கிற அதே போன்று வாக்குறுதிகள் எல்லாவற்றிலும் தோல்வி முகத்தை கண்ட இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை ஊடகம் பேசலாமே தவிர எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன பார்க்கிறோம்னா, இவ்வளவு பெரிய ஒரு ஊழலை, இவ்வளவு பெரிய மக்கள் விரோத அரசை இவர்கள் நடத்துகிறார்கள். அதை
வேறறுக்க வேண்டும் என்றால் சின்ன சின்ன காரணங்களை முன்னிலைப்படுத்தாமல் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் பால் இன்னும் 2-3 மாதத்தில் எல்லாரும் ஒன்று சேருவாங்க. டிசம்பர் மாதத்தில் ஐயா டிடி அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கும் பொழுது ஊடகங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? அவர் 3 மாதம் எடுத்துக்கிட்டுமே நேரம், அவர் நிதானமாக யோசிச்சு கண்டிப்பா டிசம்பர். அது என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் முதலமைச்சர் அப்படின்னு என்று அறிவித்தார்களோ அன்னைக்கே அவர் பேக் வாங்கிட்டாரு. நீங்க அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு மறுப்பு வந்தா தானே நீங்க எல்லாம் நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியும். ஒரு பெரிய தீமை இருக்கின்ற பொழுது அந்த தீமையை எதிர்ப்பதற்கு எல்லோரும் ஒன்று கூட வேண்டும், எல்லோரும் போராடியில் திரள வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்குள்ள கேட்கிறேன் என்னுடைய புரிதலுக்காக. என்னைக்கு நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரோ அதுக்கு பிறகுதான் வெளியில வராங்க. அப்போ ஒன்று தெளிவாகுது, எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப திமுகவை எதிர்க்கிறதுக்கு அணி வலுவாக வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றணும் அப்படிங்கிற சிக்கலுக்குள்ள வந்துடுறீங்கல்ல. இல்லைங்க, நீங்க தான் அதை சிக்கலா பாக்குறீங்களே தவிர நாங்க சிக்கலாவும் பார்க்கல, சீரியஸாவும் பார்க்கல. எங்கள் குடும்பத்தில் இருந்து சில மனத்தாங்கல் காரணமாக வெளியே சென்றிருக்கக்கூடிய எங்கள் சகோதரர், சொல்றேங்க, எங்கள் சகோதரர், எங்கள் உறவு ஐயா டிடிவி அவர்கள் எங்களோடு இணைவதற்கு அவருடைய மனம் இருக்கு. அதுக்கு அவர் சொன்ன காரணத்தை சொல்றேன். அவர் எல்லா டிவில மீடியாக்கள்ல பேசும்போது சொல்றது என்னன்னா, என்னுடைய முதல் சாய்ஸ் என்ன, என்டிஏவில் கூட்டணி அமைப்பதுதான். அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நான் கேக்குறேன், இந்த மனத்தாங்கலுக்காக அவர் போனாரு. அந்த மனத்தாங்கலை தவிர்க்க வேண்டும், கூல் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை போயிருக்கிறாரு. அப்பவும் அவர் கூல் ஆகலன்றதை உங்ககிட்ட சொல்லலங்க. அவரு அதுக்கப்புறம் பேட்டியில கொடுத்திருக்கிறாரு. என்னிடம் இல்ல, பேட்டியில கொடுத்தது அப்படியே ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இப்பவும் நீங்க சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் அவர் கூல் ஆகல அப்படின்னு. திரும்பவும் நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா டிடிவி அவர்கள் வருவாரா இல்லையா என்பதை அவரே சொல்லிட்டாரு. நான் டிசம்பருக்கு அறிவிப்பேன், என்னுடைய முதல் சாய்ஸ் என்பது என்டிஏ கூட்டணியில் இணைவதுதான் என்பதை இவ்வளவு தெளிவா சொன்ன கண்டிஷன் சொல்லிருக்காரா? திரும்ப இல்ல, எந்த கண்டிஷன் கிடையாது. எந்த கண்டிஷன் கிடையாது. அவர் டிசம்பர்ல அறிவிக்கும் பொழுது டிசம்பர்ல அறிவிக்கும் பொழுது இதே நியூஸ் 7 சேனல்ல இதே மகிழ்ச்சியோட நாங்க பேசுவோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இது தமிழகத்துக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயமா? இது தேர்தல் நேரத்துக்கு பேச வேண்டியது. ஆனா ஜிஎஸ்டி என்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை குறைத்து ஏழை மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசாக பிரதமர் தந்திருக்கிறார். அதை பற்றி பேசல. எங்க சாதாரண தலைக்கு தைக்கிற எண்ணெயிலிருந்து, பருப்பொடியிலிருந்து, டூத் பேஸ்ட்ல இருந்து, வெண்ணெய் நெய்யிலிருந்து, சாக்லேட் வரைக்கும் 30% காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அது எல்லா தனி விவாதமா நம்ம நடத்திட்டு இருக்கோம். 5% தான் இந்த விவாதத்துல தான் சேர்க்கல. தனி விவாதமா நம்ம பண்ணல, விவாதமே பண்ணல. ஊடகங்கள் என்ன தெளிவா பண்றாங்கன்னா, பாரத பிரதமர் இந்த நாட்டின் மக்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏழை மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு விவாதம் கூட இந்த களத்துல நடத்தாம அவர்கள் என்ன சொல்லுகிறார், அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லுகிறார், இது ஏங்க? அதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். இல்ல, இது போடவே இல்லை, மறுக்கப்படுகிறது. எல்லா பெரும்பாலான ஊடகங்கள்ல நரேந்திர மோடி அவர்கள் இந்த 140 கோடி மக்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதத்தை மறைக்கிறது. திமுகவுடைய ஊடகங்கள் திட்டமிட்டு மறைக்கிறது. அததான் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 30% என்று கொடுத்த எல்லா வரிகளையும் 5% இருக்கிறார். அதை வரவேற்க, அதை பாராட்டுவோம், அதை பேசுவோம். சரி, பாராட்டுதல் அதெல்லாம் விவாதம் நம்ம தனியா வச்சுக்குவோம். இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்ல அடுத்து அண்ணாமலை அவர்கள் டிடிவியை சந்தித்த பிறகு டிடிவி செங்கோட்டையின் சந்திப்பு, இது 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 அடுத்த மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலை தாண்டி அவர்கள் 2 பேரும் ஒரு நல்ல நட்பில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது மாநில தலைமையோ அல்லது தேசிய தலைமையோ அபிஷியலா சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் போய் பார்த்தாங்க, பேசினாங்க என்று ஊடகங்கள் எழுதினாலும் அபிஷியலாக இன்றைக்கு அறிவிக்கப்படலை என்பதை பாஜகவுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிற நான் உங்களிடத்துல சொல்றேன். அதே வேளையில ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பர்களை, தன்னை நேசிக்கக்கூடியவர்களை சரியான இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது அதுதான் உண்மையான நேசத்திற்கு அழகு. அதை திரு அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செய்கிறார். அவர் போய் டிடி அவர்களிடத்தில் பேசுகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஓபிஎஸ் ஐயா அவர்களிடத்திலும் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயங்களில் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும். அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பெரிய தீமை திமுக என்பது தமிழகத்தை அழிக்கிற அராஜக திமுகவை வேற இருக்கணும். கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்காக திரு அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்தித்தாரா?
நட்பு ரீதியாக தான் சந்திச்சார். நட்பு ரீதியாக சந்தித்தார். கூட்டணி ஒருங்கிணைக்கிறதெல்லாம் இல்ல. ஏங்க நட்பு ரீதியாக சந்திப்பது என்பது இயல்பா வரும். அவர் என்டிஏவிலிருந்து விலகி இருக்கிறார் என்றால் அந்த என்டிஏவிலிருந்து மீண்டும் நீங்கள் சேர வேண்டும் என்று இயல்பாகவே பாஜகவுடைய ஒரு முன்னாள் தலைவர் பேச வேண்டிய பொறுப்பு இருக்குல்லங்க. அதுதான் கேக்குறேன். ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒருங்கிணைப்பு என்பது அபிஷியலா தேசிய தலைமையும் பாஜகவுடைய மாநில தலைமையும் அறிவிக்கும். ஒருங்கிணைப்பு குழு இருக்கும். அப்ப குழுவா போய் பேசுவாங்க. இப்ப செல்ஃப் இன்ட்ரஸ்ட்ல போயிருக்காரு. அவர் தனிப்பட்ட ஒரு செல்ஃப் இன்ட்ரஸ்ட்ல ஒருங்கிணைக்க போயிருக்காரு. தனிப்பட்ட நட்பின் ரீதியாக திரு அண்ணாமலை அவர்கள் போய் பார்த்திருக்கிறார் டிடிவியை. அதே வேளையில் அவர் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் என்ற பொறுப்பு இருப்பதனால அவர் ஏன் நீங்கள் என்டிஏவுக்கு வரக்கூடாது, சில விஷயங்கள் இருந்தால் அதை தாண்டி நம்ம பயணிப்போன்னு அதே ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்திலும் பேச போகிறார். நாங்கள் எல்லோரும் ஓரணியில் நிற்போம். மிகச் சிறப்பான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா டிடிவி எல்லோரும் வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். அந்த நல்ல நம்பிக்கை நிறைவேறும்.